ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிலாஞ்சி ஒய்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் வந்து GTA Vice City நெக்ஸ்ட் ஜென் எடிஷன். 2002ல் ராக்ஸ்டாரால் கிரியேட் பண்ணப்பட்ட கேம் தான் இந்த GTA Vice City. ஆனால் இப்போ 2025 ஜான்வரியில் ரெவல்யூஷன் டீம் அப்படிங்கிற 4 மாடர்ஸால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மாடு தான் இது. இதை வந்து GTA 4 இன்ஜினில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னன்னா ரெவல்யூஷன் டீம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை வந்து டேக் டு இன்டராக்டிவ் தூக்கிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரூல்ஸ் படி ஒரு கேமில் உள்ள ஸ்டோரியாக இருக்கட்டும் அந்த மேப்பையுமே இன்னொரு GTA கேமுக்கு போர்ட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் அவங்க பண்ணாங்க. பட் பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டே இன்ஸ்டால் பண்ணனால இப்போ நம்மளால் இந்த கேமை வந்து விளாட முடியும். ஸோ வாங்க இப்போது கேம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கேமோட வில்லன் வந்து என்ன சொல்கிறான்னா, வைஸ் சிட்டியில் நடக்கிற டீலிங் எல்லாமே இவன் இல்லைனா இவன் கூட இருக்கிறவங்க பண்ணால் ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு டாமி வெர்சிட்டி அப்படிங்கிறவனை இந்த மாதிரி ட்ரக் டீலிங் பண்ண அனுப்ப பிளான் பண்ணுறாங்க. அதனால கென் ரோசன்பர்க் அப்படிங்கிற லாயரை வைஸ் சிட்டியில் செட் பண்ணுறாங்க. இப்போ தான் கென் ரோசன்பர்க் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து டாமி வெர்சிட்டி, லீ, அதுக்கப்புறம் ஹாரி 3 பேரையுமே பிக்கப் பண்ணிட்டு டீலிங் நடக்கிற ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் சாப்பரில் வந்து விக்டர் வேன்ஸும் அதுக்கப்புறம் லான்ஸ் வேன்ஸ் அவங்க 2 பேருமே வராங்க. லான்ஸ் வேன்ஸ் தான் சாப்பரை வந்து ஓட்டுறாரு, விக்டர் வேன்ஸ் தான் டீலிங் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே அவங்க டீலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆம்புஷ் நடக்குது. அதாவது கொஞ்சம் பேர் வந்து ஷூட் அவுட் பண்ணுறாங்க. அதில் ஹாரி, அப்புறம் லீ, விக்டர் வேன்ஸ் இவங்க 3 பேருமே இறந்துருந்தாங்க. நம்ம டாமி வெர்சிட்டி தான் அதுக்கப்புறமா காரில் ஏறி ஒய் சிட்டிக்குள்ளே வராங்க. ஸோ இப்போ லாயர் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கார், டீலிங் வந்து ப்ராப்பராக முடியலை அப்படிங்கிறதுக்காக. அதனால டாமி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாளைக்கு வந்து நான் உன்னை ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன், அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது டாமி வெர்சிட்டியை ஓஷன் வியூ ஹோட்டலுக்கு போயிட்டு சாணிக்கு போய் ஃபோன் பண்ணுறாரு. சாணியுமே எப்படி இருக்க என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் டீலிங் எப்படி போச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு டாமியுமே அங்கே ஒரு ஆம்புஷ் நடந்துட்டு ஹாரி லீயை கொண்டுட்டாங்கன்னு சொன்னதுக்கு சாணி ரொம்ப கோவப்பட்டுட்டு, எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு இந்த பணத்தை வந்து நீ ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு டாமி வெர்சிட்டியும் பணம், அதுக்கப்புறம் அங்கே யார் இதுக்கு காரணமாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு சாணியுமே சரி ஓகே பார்ப்போன்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ கென் ரோசன்பர்க் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கார். டாமி வெர்சிட்டியும் இதுக்கு யார் காரணம்னு அவனை கண்டுபிடிச்சி பணத்தை எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ ரோசன்பர்க் வந்து இங்கே எனக்கு நிறைய பேர் ரொம்ப தெரியும், அண்ட் இன்றைக்கி ஒரு போட் பார்ட்டி இருக்குது, அதில் தான் இந்த சிட்டியோட பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, என்கிட்ட இன்னொரு இன்விடேஷன் இருக்குது, அந்த இன்விடேஷனை யூஸ் பண்ணி நீ உள்ளே போயிட்டு அந்த பெரிய ஆட்களை மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டாமி வெர்சிட்டியுமே அங்கே நடக்கிற பார்ட்டிக்கு போயிருந்தாரு. அங்கே போனால் அங்கே தான் ஒய் சிட்டியில் இருக்க எல்லா ஹெட்டுமே இருக்காங்க. அங்கே இருக்கிற மெயின் ஹெட்டுமே சொல்கிறாரு, ஸோ நான் இங்கே எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் அது வரைக்கும் என் பொண்ணு கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட பொண்ணுமே வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் டியாஸ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வரான். ஸோ அவகிட்டேருந்து மழுப்பிக்கிட்டு அவளுமே டாமி வெர்சிட்டியை வந்து ஒரு பொசிஷன் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ வந்து டாமி வெர்சிட்டி வந்து அங்கேருந்து இங்கே லாயரை மீட் பண்ண வராரு. லாயரும் அங்கே எல்லாம் எப்படி ஓகேவா நான் போயிச்சா என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாரு. கேட்டுட்டு உடனே டாமி வெர்சிட்டியும் வந்து அங்கே தான் எல்லா பெரிய ஹெட் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே லாயர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கென்ட் பால் அப்படிங்கிற ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இன்னும் நிறையா ஹெட் எல்லாமே தெரியும் வைஸ் சிட்டியில், ஸோ அவனை போய் பாரு, அவன் வந்து மலிபு கிளப்பில் இருக்கான், போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து கேம் பிளே மாதிரி பண்ணலாம். ஏன்னா இந்த எபிசோடில் வந்து நம்ம ஸ்டோரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம கேம் பிளே படி பண்ணலாம். ஏன்னா இந்த GTA Vice City நெக்ஸ்ட் ஜென் எடிஷன் வந்து மோஸ்ட்டாகவே எதுக்குன்னா GTA 4 இன்ஜினில் வந்து நம்ம GTA Vice Cityயை அழகாக விளாட்லாம். அதாவது அந்த மெக்கானிக்ஸ் வச்சு அந்த ரேக்டால் ஃபிசிக்ஸ் வச்சு விளாட்லாம். அதனால தான். ஆனால் நம்ம இந்த எபிசோடு மட்டும் கொஞ்சம் ஸ்டோரி ஃபோக்கஸாக போயிருப்போம். அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம கேம் பிளே டைப்பில் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இத்துடன் மீட் பண்ணுறேன். பாய்.